தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. இன்றும் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினர் வருகை தருகின்றனர். சட்டப்பேரவைக்கு 3வது நாளாக யார் அந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து வந்திருக்கிறார்கள் அதிமுகவினர்? இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். 3வது நாளாக ஒரே நிலைமை, கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் பவித்ரா. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று 4வது நாளாக கூடுகிறது. சரியாக 9:30 மணிக்கு இந்த பேரவையானது கூட இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து நேற்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினர் தற்பொழுது பேரவைக்கு வந்திருக்கிறாங்க. மேற்கொண்டு யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய அந்த பேட்ஜையும் தொடர்ந்து 3வது நாளாக அணிந்து தற்பொழுது பேரவைக்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இந்த ஒரு நடவடிக்கையை அதிமுக தற்பொழுது தொடர்ந்து செய்து வருகிறது. ஏற்கனவே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடிய முதல் நாள் ஆளுநர் உரையின் பொழுதே அதிமுகவினர் அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேச வேண்டும், அவையை ஒத்திவைத்து இது தொடர்பான விவாதங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை நம்ம பார்த்தோம். இதன் அடிப்படையில் தற்பொழுது 4வது நாளாக இன்று பேரவையானது கூடுகிறது. இந்த பேரவையில் அதிமுகவினர் மீண்டும் கருப்பு உடை அணிந்து அவர்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு எதிரான தொடர்ந்து அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வரக்கூடிய செயல்தான் நீடித்து வருகிறது. நேற்றைய தினமே அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்த சூழல்ல இன்றும் அதிமுகவினருடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு சட்டையுடன் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பேட்ஜையும் அணிந்து தற்பொழுது வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த வண்ணமே இருக்கிறாங்க. அண்ணா பல்கலை விவகாரத்தில் அவர்கள் எந்த ஒரு தமிழ்நாடு எடுத்த நடவடிக்கை சரியானதாக இன்னும் இல்லை என்ற ஒரு அடிப்படையிலே தற்போது அவர்கள் எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்த அடிப்படையிலேயே இதை கருப்பு சட்டை தொடர்ந்து அணிஞ்சு வரதான் நம்ம பார்க்கிறோம். தகவலுக்கு நன்றி சிவகுமார்.